வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜூலை 10. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரின் மையப்பகுதியான ரயிலடி தெருவில் உள்ள சிஎஸ்ஐ தனியார் பள்ளி முன்பாக டாஸ்மாக் கடை உள்ளது. மேலும் அப்பகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பாரதியார் தனியார் பள்ளி, ரயில் நிலையம், தனியார் மருத்துவமனைகள் ஆகியவை இயங்கி வருகின்றன. அப்பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது. இவ்வழியில் மாணவ மாணவிகள், நோயாளிகள், பெண்கள், சேலத்தில் இருந்து இரவு 10 மணிக்கு சென்னைக்கு செல்ல வரும் பெண்கள், பயணிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். அப்பகுதியில் பார் வசதியுடன் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு ஒரு சில மதுப்பிரியர்களால் பள்ளி மாணவிகளுக்கு சில்மிஷன், கேலிக்கிண்டலுக்கு ஆளாகி பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். பெண் பிள்ளைகள் இவ்வழியில் சொல்ல அச்சமும் பயத்துடனும் செல்கின்றனர். அருகில் உள்ள வியாபாரிகள், கடைக்காரர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி சிரமப்பட்டு தொழில் செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். வியாபாரம் இல்லாததால் கடை வாடகை கொடுக்க முடியவில்லை என்கின்றனர். இரவில் மது அருந்திவிட்டு கடை முன்னே மது பாட்டில்களை உடைத்துவிட்டு சென்று விடுகின்றனர். நீதிமன்றம், பள்ளிக்கூடம் அருகில் இருக்கும் இடங்களில் மதுபான கடைகள் இருக்கக் கூடாது என உத்தரவு இருந்தும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை என்றும், மது பிரியர்களால் பெண் பிள்ளைகளுக்கு பெரும் இன்னல்கள் நடப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை மனு கொடுத்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், மதுபான கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் தோழர் செம்முகில் ராசலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்களையும் அருகில் உள்ள கடைக்காரர்களையும் பள்ளி மாணவிகளையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முக்கியமான கடை வீதி உள்ள பகுதி. அரசு பள்ளி, பெண்கள் பள்ளி இருக்கு, சிஎஸ்ஐ பள்ளி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடையினால பள்ளிக்கூட மாணவர் மாணவிகளுக்கு ரொம்ப இடையூறு இருக்கு. தனியார் பள்ளி, பாரதியார் பள்ளி, தனியார் பள்ளி இருக்கு. இப்போ இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் நிறைய இருக்கு, ஸ்கேன் சென்டர் இருக்கு. அதிகமாக மக்கள், பெண்கள் நடமாடக்கூடிய ஒரு தெரு ரயில்வே தெரு. இந்த தெருவில் மதுக்கடையினால பள்ளி செல்லும் மாணவர் மாணவிகளுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கு. ஏன்னா அரசு வந்து பள்ளிக்கு அருகில் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. சிஎஸ்ஐ பள்ளி பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ இந்த மதுக்கடையை மூட சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியால் பல்வேறு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம், மனு கொடுக்குறோம். அரசு அதிகாரி கண்டுக்கிறதே இல்லை. அப்போ இந்த கடையை உடனே அப்புறப்படுத்தி பள்ளி மாணவர்களுக்கு இளைஞர் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா தெருவில் வர்றவர் சொல்ற தெருவில் வரது கூட யோசிக்க வேண்டியிருக்குங்க. இந்த ஏதோ பொருள் வாங்க மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு கூட யாரும் குடியேறணும் நினைப்பாங்க. தெருவில் நுழைஞ்சா குடிக்கிற மாதிரி இருக்கு, யாருமே தரமாட்டுறாங்க. அப்ப இந்த கடையை உடனே மூடணும். தமிழ் கட்சியை கோரிக்கை வைக்கிறோம். விரைவா வந்து கடைக்கு ஹோட்டலை முன்னெடுக்கிறதாக வந்து நான் கோரிக்கை இருக்கோம். அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அரசு வந்து நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கு அருகிலே இருக்கு, மாணவர்களோட பாதிக்கப்படுது. இன்னைக்கு மது குடிக்கிறதா இருக்கு. இங்க இருக்க ஆடியோ இருக்கா, தாசில்தார் இருக்கா, விஓ இருக்கா, என்ன கண்டுக்கிறது வந்து அரசு வந்து கோரிக்கை வைக்கிறோம். ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ். அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்.